வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்தியன் இங்கிலீஷ் விமன் போய்ட்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது கமலா தாஸ் பற்றி. இவங்க 1934-31 மார்ச் அன்னைக்கு பன்னியார்குளம்ன்ற ஒரு இடத்துல, அது கேரளாவில் இருக்கிற மலபாரில் இருக்குது, அங்கே தான் பிறந்திருக்காங்க. அவங்களுடைய இயற்பெயர் மாதவிக்குட்டி. அவங்களுக்கு 15 வயசு ஆகும்போது, அதாவது 1949 அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. அவங்களோட முதல் மெமோர் மை ஸ்டோரி. அவங்க ஆங்கிலத்தில் எழுதுனாங்க, மலையாளத்தில் எழுதுனாங்க. மலையாளத்தில் மாதவிக்குட்டின்ற பேரில் எழுதுவாங்க, ஆங்கிலத்தில் கமலாதாசன்றது. அவங்க நிறைய அவங்க பார்க்குறது, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் அவங்க நிறைய எழுதியிருக்காங்க. பெரும்பாலும் அவங்க அவங்க வாழ்க்கையில் நடந்தது, அவங்களுடைய உணர்வுகளை தான் அவங்க எழுதியிருப்பாங்க. அவங்க எழுதின சமுதாயத்தை பற்றின 2 கதைகள் பார்த்திங்கன்னா, பத்மாவதி த ஹேர்லெட், அ டால் ஃபார் த ஸ்டைல் ப்ராஸ்டியூட். அவங்களுக்கு கேரள சாகித்ய அகாடமி அவார்டு அவங்களோட மலையாள கதைகளுக்காக கிடச்சிருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் ஏஷியன் பென் ஆந்தாலஜி ஃபார் பொயட்ரின்ற அவார்டு 1964 கிடச்சிது. அவங்க 2009 இறந்துட்டாங்க. அவங்க படைப்புகள்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் இன் கல்கட்டா, அன் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ், த லுக்கிங் கிளாஸ், த சன்ஷைன் கேட், மை ஸ்டோரி, அது அவங்களுடைய சுயசரிதை, த இன்விடேஷன், மை கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ், த ஃப்ரீக்ஸ், த ஓல்ட் பிளே ஹவுஸ், லைன் டு அ ஹஸ்பண்ட், த சூசைட், த சாசரஸ் அண்ட் எக்ஸாசிஸ்ட் ஆஃப் கட்டுமடம், பிளட், சப்ஸ்டியூட், கன்விக்ஸ், அ ஹாட் நோன் இன் மலபார். அடுத்தது மோனிகா வர்மா. இவங்க 6 வால்யூம்ஸ் ஆஃப் பொய்ட்ரி எழுதியிருக்காங்க. அது என்னென்னா, ட்ராகன் ஃப்ளைஸ் ட்ரா ஃப்ளேம், கீதா கோவிந்தா அண்ட் அதர் போயம்ஸ், க்ரீன் லீவ்ஸ் அண்ட் கோல்ட், குவார்ட்டர்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் குவரிஸ், பாஸ்ட் இம்பரேட்டிவ், அக்ராஸ் த வாஸ்ட் ஸ்பேசஸ் அண்ட் அலக்கநத்தா. கௌரி தேஷ்பாண்டே 3 கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பிட்வீன் பர்த்ஸ், லாஸ்ட் லவ் அண்ட் பியாண்ட் த ஸ்லாட்டர் ஆஃப். மம்தா கலியா ஒரு ஹிந்திலையும் எழுதின, இங்கிலீஷ்லையும் எழுதின ஒரு பைலிங்குவல் போயட். அவங்களுடைய இங்கிலீஷில் எழுதின 2 வால்யூம்ஸ் ஆஃப் போயம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிபியூட் டு பாப்பா அண்ட் அதர் போயம்ஸ், அப்புறம் போயம்ஸ். மீனா அலெக்சாண்டர் ஒரு டயஸ்பாரிக் போய்ட்டு. டயஸ்பாரிக்னா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போனவங்கள டயஸ்பாரிக்னு சொல்லுவோம். அவங்க 2 நாவல்ஸ் எழுதியிருக்காங்க, நம்பலி ரோடு, மேன்ஹாட்டன் மியூசிக்னு. அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி ஃபால்ட் லைன்ஸு. இதுக்கு பப்ளிஷர்ஸ் வீக் பெஸ்ட் புக்கு அப்படின்னு 1993 கிடச்சிருக்கு. அடுத்தது த ஷாக் ஆஃப் அரைவல், ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் போஸ்ட் கொலோனியல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட 2வது ஆட்டோபயோகிராஃபிக்கல் புக்கு. அவங்க 2 கிரிட்டிக்கல் புக்ஸும் எழுதியிருக்காங்க, விமன் அண்ட் ரொமான்டிசிசம், மேரி wollstonecraft, டாரத்தி வேர்ட்ஸ்வர்த் அண்ட் மேரி ஷெல்லி. அடுத்தது பொய்டிக் செல்ஃப் டுவர்ட்ஸ் ஃபினால்மாலஜி ஆஃப் ரொமான்டிசிசம். அவங்க நிறைய ரிவ்யூஸ் எழுதியிருக்காங்க, ஷார்ட் ஸ்டோரிஸ், ஆர்டிகல்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. அவங்க 7 வால்யூம்ஸ் ஆஃப் பொயட்ரியை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, த பேர்ட்ஸ் பிரிங் ரிங், ஐ ரூட் மை நேம், வித்தவுட் பிளே, ஸ்டோன் ரூட்ஸ், ஹவுஸ் ஆஃப் 1000 டோர்ஸ் அண்ட் ரா சில்க். அடுத்தது அமிர்தா பிரீத்தம். இவங்க பிறந்தது 31 ஆகஸ்ட் 1919. அவங்க பிறந்த இடம் குஜ்ரன்வால், பஞ்சாப். அந்த இடம் இப்போ பாகிஸ்தானில் இருக்குது. அவங்களுக்கு 1936 பிரீத்தம் சிங்கோட திருமணம் ஆச்சு. பார்ட்டிஷனுக்கு அப்புறம் அவங்க இந்தியாவுக்கு 1947 வந்தாங்க. அவங்க 1961 வரைக்கும் பஞ்சாப் சர்வீஸில் ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை செஞ்சாங்க. அவங்க நாகமணின்ற ஒரு மந்த்லி லிட்ரரி மேகசின் பஞ்சாபியில் எடிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஓஷோட சேர்ந்துட்டு அவங்க 31 அக்டோபர் 2005 டெல்லியில் இறந்துட்டாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் விமன் பஞ்சாபி போயட், ரைட்டர், நாவலிஸ்ட், எஸ்ஏஸ்ட் அண்ட் ஆட்டோபயோகிராஃபர்ன்ற பெருமைக்குரியவங்க. இவங்க கிட்டத்தட்ட 100 புக்குக்கு மேலே போய்ட்ரி, ஃபிக்ஷன், எஸ்ஏஸ், பஞ்சாபி ஃபோக் சாங்ஸ், பயோகிராஃபிஸ், ஆட்டோபயோகிராஃபிஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. அவங்களுடைய படைப்புகள் நிறைய மொழிகளில், இந்திய மொழியில் மாத்திரம் இல்லாமல் வெளிநாட்டு மொழிகளையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அவங்களோட படைப்புகள்னு பார்த்திங்கன்னா, டுடே ஐ இன்வோக் வாரிஷா, தி ஸ்கெலட்டன். இவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு பஞ்சாப் ரத்தன் அவார்டு, இதை பஞ்சாபோட சீஃப் மினிஸ்டர்னா அமிர்தர் சிங் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க தான் முதல் பெண்மணி சாகித்ய அகாடமி அவார்டு 1956 வாங்குறதுக்கு. அது வாங்கின புத்தகம் மெசேஜஸ். அது மாத்திரம் இல்லாமல் பாரதிய கன்பீத் அவார்டு இது இந்தியாவில் ஹையஸ்ட் அவார்டு. இது 1982 இவங்களுக்கு பேப்பர் அண்ட் கேன்வஸ்க்காக கிடச்சிது. பத்மஸ்ரீ அவார்டு 1969. பத்ம விபூஷன், இது இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு, 2004 கிடச்சிருக்கு. சாகித்ய அகாடமி அவங்கள ஹானர் பண்ணி சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப் இந்தியாஸ் ஹையஸ்ட் லிட்ரரி அவார்டு 2004 கொடுத்துருக்கு. இவங்களுக்கு நிறைய யூனிவர்சிட்டிஸ் ஹானரி டிகிரியான டிலிட்டை கொடுத்துருக்காங்க. அதாவது டெல்லி யூனிவர்சிட்டி, ஜபல்பூர் யூனிவர்சிட்டி, விஸ்வபாரதிலாம். இவங்க இன்டர்நேஷ்னல் வெப்சரவ் அவார்டை ரிப்பப்ளிக் ஆஃப் பல்கேரியா கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் அவங்களுக்கு 1987 ஆஃபீஸர்ஸ் டென் ஆர்டர் திஸ் ஆர்ட்ஸ் எட் டெஸ் லெட்டர்ஸ், அவங்க எழுத்துக்காக அவங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க.
அவங்கள வந்து ராஜ்யசபாவில் மெம்பராக நாமினேட் பண்ணாங்க 1986லேருந்து 1992 வரைக்கும். அது மாத்திரம் இல்லாமல் பாகிஸ்தானோட பஞ்சாபி அகாடமியும் அவங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்கு. பஞ்சாபி போயட்ஸ் பாகிஸ்தான்லேருந்து அவங்களுக்கு வந்து சடர்னு சொல்லிட்டு வாரிஸ் ஷாவுடைய டோம்லேருந்தும் சூஃபி மிஸ்டிக் பாய்ட்ஸான புல்லன் ஷா அண்ட் சுல்தான் பகுல்லேருந்து அவங்களுக்கு அமைச்சது அவங்களுடைய பெருமைக்குரிய ஒரு விஷயம். அடுத்து சசி தேஷ்பாண்டே, இவங்க பிறந்தது வந்து தார்வாத், இது கர்நாடகாவில் இருக்குது. 1938 தான் அவங்க பிறந்தாங்க. இவங்களுடைய தகப்பனார் வந்து ஒரு பிரபலமான கன்னடா சான்ஸ்கிரிட் ஸ்காலர். அவர் பேர் அதே ரங்காச்சார் இல்லைனா ஸ்ரீரங்கான்னு கூப்பிடுவாங்க. தேஷ்பாண்டே வந்து ஆன்லுக்குன்ற மேகசினில் ஜேர்னலிஸ்ட்டாக வேலை செஞ்சாங்க. அவங்க 4 புத்தகம் குழந்தைங்களுக்காகவும் நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் அப்புறம் ஒரு 9 நாவல்ஸ் எழுதியிருக்காங்க. அவங்க வந்து எஸ்ஏஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணது வந்து ரைட்டிங் ஃபார் த மார்ஜின் அண்ட் அதே எஸ்ஏஸ்ன்ற பேரில். இவங்களுக்கு சாகித்ய அகாடமி அவார்டு வந்து அவங்களோட நாவலான தட் லாங் சைலன்ஸும், பத்மஸ்ரீ அவார்டு வந்து 1990 2009 கிடச்சிருக்கு. அவங்க 4 புத்தகம் குழந்தைங்களுக்காக எழுதியிருக்காங்க ரைட்டிங் ஃப்ரம் த மார்ஜின் அண்ட் அதே எஸ்ஏஸ்ன்ற பேரில். அவங்களோட படைப்புகள்னு பார்த்திங்கன்னா நாவல்ஸில் த டார்க் ஹோல்ஸ் நோ டெரர், இஃப் ஐ டை டுடே, கம் அப் அண்ட் பி டெட், ரூட்ஸ் அண்ட் ஷேடோஸ், தட் லாங் சைலன்ஸ், த பெண்டிங் வைன், அ மேட்டர் ஆஃப் டைம், ஸ்மால் ரெமெடிஸ். அவங்க 4 புத்தகம் குழந்தைங்களுக்காக எழுதினாங்களே அது வந்து அ சம் அட்வென்ச்சர், த ஒன்லி விட்னஸ், த ஹிடன் ட்ரெஷர், த நாராயண்பூர் இன்சிடென்ட். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.